ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாக்கீம் கம்பீரா வர்தனாபி சனபர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்தாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா. ஓம் மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் தெய்வமாகிய காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி இன்று சித்திரை மாதம் மலர்ந்திருக்கிறது. சித்திரை புது வருஷம் மலர்ந்திருக்கிறது. சபரிமலையிலே ஆனந்தமான சித்திரை விஷுக்கனி என்கின்ற சிறப்பான பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகின்ற அனைவருக்கும் மலர்ந்திருக்கின்ற இந்த சித்திரை புது வருஷம் உலகெங்கும் வாழுகின்ற எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளையும் நன்மைகளையும் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் ஓம் தொலைக்காட்சி டான் குழுமத்தினர் அனைவருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். இன்று பராபவ என்கின்ற பெயரோடு இந்த வருஷம் மலர்கின்றது. நமது நாட்டிலே 2 பஞ்சாங்கங்கள் நடைமுறையிலே உள்ளன. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி காலை 8 மணி 40 நிமிஷத்திலும், திருக்கணித பஞ்சாங்கப்படி 9 மணி 32 நிமிஷத்திலும் இந்த பராபவ என்கின்ற வருஷம் மலர்கின்றது. நமக்கு இந்த விஷு புண்ணிய காலமாக அதிகாலை 4 மணி 40 நிமிஷம் முதல் விஷு புண்ணிய காலம் ஆரம்பம். எனவே சூரிய உதயத்துக்கு முன்பதாக நாம் இந்த மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்து இறை வழிபாடுகளை செய்ய வேண்டும். வீட்டிலே உள்ள பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்கள், தாத்தா பாட்டி போன்றவர்கள், அத்தை மாமா போன்றவர்கள், அண்ணா அண்ணி, குருவானவர்கள், ஆசிரியர்களை வணங்கி அவர்களிடத்திலிருந்து புத்தாடைகளை பெற்று அணிந்து கொள்ளுவது, இறை பிரார்த்தனைகளிலே ஈடுபடுவது, மங்கள தரிசனம் செய்து கொள்ளுவது, அறுசுவையோடு சேர்ந்த உணவுகளை பதார்த்தங்களை உண்டு கொள்ளுவது, இவ்வாறான சிறப்புகளெல்லாம் இந்த புது வருஷத்திலே, இந்த வருஷம் மலர்ந்ததுமே நமக்கு எப்பொழுதுமே சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி வாழ்விலே பொங்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு இறை பிரார்த்தனைகளையும் நாம் செய்து தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள், இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு நம்மால் முடிந்த உணவை கொடுப்பது அல்லது ஒரு வஸ்திரத்தை எடுத்து கொடுப்பது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தரும். இந்த புது வருஷத்திலே சிகப்பு நிறத்திலே இந்த புதிய வஸ்திரம் அல்லது வெள்ளை பட்டு கலந்த கரைகளோடு கூடியதாகவோ இந்த ஆடைகளை அணிந்து கொள்வது. குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம். நாம் இந்த பட்டுகள் ஆடைகள் நமக்கு புத்தாடை எடுப்பதற்கு முன்பதாக குலதெய்வத்துக்கு ஒரு பட்டு எடுத்து கொண்டு போய் சாத்துவோம். அந்த குலதெய்வங்களுக்கு பொங்கல் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்வதும் இவ்வாறு சிறப்போடு கூடியது. இதை இந்த தோஷ நட்சத்திரங்களாக திருவாதிரை, புனர்பூசம், பூசம், அதேபோல் சுவாதி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி போன்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சங்கிரம தோஷம். எனவே அவர்கள் கண்டிப்பாக இந்த மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். இந்த மருத்து நீரிலே சேர்க்கப்படுகின்ற ஒவ்வொன்றுமே நமக்கு வாழ்வில் உயர்வுகளை தரக்கூடியது. தாளம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, அதேபோல் அருகு, பில்வம், ஸ்ரீதேவியார் செங்கல் நீர், விஷ்ணுகிராந்தி, பீர்க்கு, பால், கோச்சலம், கோமயம், கோரோச்சனை இவையெல்லாம் அங்கே சேர்க்கப்பட்டு மஞ்சள், மிளகு, திப்பிலி, சுக்கு இவை எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டு ஒரு பானையிலே காய்ச்சி அரைப்பானை வற்றி அந்த காஷாயத்தை எடுத்து மருத்து நீராக ஸ்நானம் செய்கின்ற பொழுதும் எல்லா சிறப்புகளும் வாழ்வில் உயர்வுகளும் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே இந்த புதிய வருஷத்திலே கைவிசேஷம் பெற்றுக்கொள்வது. அவ்வாறு அந்த பெரியவர்களிடத்திலிருந்து நாம் பெறுகின்ற பொழுது எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மனதோடு கொடுக்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியம். நல்ல மனதோடு ஒரு ரூபாய் கொடுத்தாலும், 1000 ரூபாய் கொடுத்தாலும், 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் நல்ல மனதோடு அவர்கள் கொடுத்தால்தான் அது பலனை தரக்கூடியது.
வாழ்வில் உயர்வுகளை தரக்கூடியது, சிறப்புகளை தரக்கூடியது, செல்வங்களை தரக்கூடியது. இந்த மலர்ந்திருக்கின்ற புது வருஷம் எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும். வாழ்விலே நாம் புதிய மனிதர்களாக புதிய சிந்தனைகளோடு இந்த புது வருஷத்திலே பராபவ என்கின்ற பெயரோடு கூடிய இந்த வருஷத்திலே நாமும் இந்த புது வருஷத்திலே இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு எல்லா மக்களும் சேமமாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களோடு இறை பிரார்த்தனைகளை செய்து அறுசுவை உணவு உண்டு உற்றார் உறவினர்களோடு அளவளாவி மகிழ்ந்து வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ ஓம் தொலைக்காட்சி டான் குழுமத்தினருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் பராபவ என்கின்ற பெயரோடு மலர்ந்திருக்கின்ற சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நல் ஆசிகளையும் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.